பாருங்க அங்கே இங்கே ஓடுது. கட் பண்ணால பாருங்க இது அப்படியே ஏறலாட்டு இருக்கு. அப்படியே சாப்பிட போறோம் பாருங்க. அண்ணா தூத்து தூக்கி ஊத்து மேல. அண்ணா தூத்து பச்சை தண்ணி இடத்தா இருக்கு. அண்ணா தூத்து நான் ஊத்தி கம்மிட்டா. ஐயா பையனே டேஸ்ட் எப்படி இருக்குது? சூப்பர். மக்கள் வணக்கம். இன்றைய பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, ஒரு அற்புத மூலிகையின் பெயர் கட்டுக்குடி. இந்த கட்டுக்குடியின் ஒரு அற்புதமான ஒரு பலன் என்னன்னு கேட்டிங்கன்னா, உடல் சூட்டை தணிக்குதுங்க, கண்ணுக்கு குளிர்ச்சி தருது, அல்சரை போகுது, பெண்களுக்கு வெள்ளைப்படுத போகுது, ஆண்களுக்கு யூரினில் கடுப்பு ஏற்படுறத போகுது, மற்றும் வயிற்று கடுப்பு போகுது, மூல நோயை போகுது, ரத்தத்தை சுத்தம் செய்யுது, பெண்களின் பெரும்பாட்டை போகுதுங்க. வாங்க நம்ம ஜூஸ் குடிக்கிறத பார்க்கலாம். இந்த இலையை நம்ம அரைச்சி நம்ம ஒரு இதில் ஊற்றக்குள்ளே இது எப்படி ஒரு ஆட்டு ஈரலை போல் மாறுதுன்னு பார்க்கலாம். வாங்க. எடுத்துட்டியா? எடுத்துகிட்டே இருக்கு. நண்பர்களே பாருங்கள், முன்ன ஒரு அரைச்சதை அப்படியே ஊற்ற கட்டியாகி போச்சு. இப்போ ஊற்றி இதில் இருந்து மறுபடியும் எடுத்து நம்ம தடத்தில் கொட்ட போகிறோம். எவ்வளோ கட்டியாக எவ்வளோ இதாக இருக்குன்னு பாருங்கள். எடுத்து கொட்டு. போய் வருது பவர். தட்டு நல்லா விடலையா? பாருங்க எவ்வளவு ஈரலாட்டு ஆகிப்போச்சு. பாருங்க அங்கே இங்கே ஓடுது. இதுதான் கட்டுக்குடியினுடைய மகத்துவம். வெளிச்சமே பத்தல. கீழே ஓட்டுறதப்பா பாருங்க. இவா அப்படியே கட் பண்ணு. கேக் மாதிரி கட் பண்ணு. எப்படியோ பண்ணிட்டு பாருங்க. இது ஒரு பர்த்டே கேக் மாதிரிக்கு கட் பண்ணுறாங்க. சுத்தியும் கட் பண்ணு. இது எவ்வளோ ஒரு குளுமையானதுன்னு பாருங்க. இதை நம்ம அப்படியே எடுத்து சாப்பிடலாம். நான் சாப்பிட்றேன் பாருங்க. கட் பண்ணல பாருங்க. இந்த மாதிரிக்கு இதனுடைய பவர் இந்த மாதிரி இருக்கும். இது வெறும் இலை, இது கூட எதுவுமே இல்லை. தண்ணி மட்டும் கொஞ்சமாக விட்டு அடித்து ஊற்றவே போன இது கட்டியாகி போச்சு. இது மறுபடியும் ஒரு கப்பில் ஊற்றி மறுபடியும் நம்ம இதை எடுத்து இதில் தட்டத்தில் கொட்டக்குள்ளே இவ்வளோ கட்டியாகி போச்சு. பாருங்க இதை எடுத்து நம்ம சாப்பிட போகிறோம். சாப்பிடலாம். எப்படி சாப்பிட்றதுன்னு பாருங்க. பாருங்க இது அப்படியே ஏறலாட்டு இருக்கு. அப்படியே சாப்பிட போகிறோம் பாருங்க. ஏறலாட்டு இருக்குது. நல்லா சூட்டுக்கெல்லாம் அருமையான இருக்குங்க. சாப்பிடலாம். கசக்கிறதா அதான் ஒன்றுமில்லை. இப்போ நம்ம ஊற்றுன தண்ணி இது கீழே வெளியே வந்துருச்சு. இது கொடி மட்டும் அப்படியே நின்றுச்சு. நம்ம ஊற்றுன தண்ணி இதெல்லாம் இந்த மாதிரி நம்ம செய்து சாப்பிடக்குள்ள உங்களுக்கு எப்பேற்பட்ட சூடாக இருந்தாலும் சரி பண்ணுதுங்க. நண்பர்களே, வெயில் காலத்துக்கு இந்த மாதிரிக்கு நீங்கள் கட்டுக்கொடி பிடிச்சி அடித்து மிக்ஸி போட்டு அடித்து நீங்கள் இந்த மாதிரிக்கு குடிங்க. எப்பேற்பட்ட சூடாக இருந்தாலும் உங்களுக்கு சரியாகும். இதை விட நம்ம எப்படி கல்லாடு சாப்பிட்னா கூட இன்னும் தண்ணி நிறையா வச்சு அடித்து நீராகாரமாக கூட குடிக்கலாம். ஜூஸ் மாதிரி கூட நீங்கள் பண்ணி சாப்பிட்லாம். தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு சொம்பு தண்ணி ஊற்றணுங்க. அதில் கொஞ்சம் கம்மியாக ஊற்றுனீங்கன்னா நம்ம அரைக்கவே கெட்டியாகி போயிடும். அரைக்கலாம் வாங்க. அரைச்சி எடுத்தாச்சு. ஜூஸ் சாப்பிடலாம் வாங்க. துர்கேஷ்க்கு தான் ஃபர்ஸ்ட் ஜூஸ். அது திங்கலாமான்னு கேட்டுட்டேன். அது பழக்கம். இன்னமே தண்ணி ஊற்றலாம். குடிக்கிறது
வேணா இன்னொரு டம்ளர் குடியா இன்னும் நல்லா இருக்கும் சாமி சக்கரை கொஞ்சம் இட்டோம் சாமி. அன்னைக்கு ஒண்ணுமே இல்ல கசக்க குடி வேணா நான் ஊத்தி காமிட்டா ஐயா பையன முடிச்சாச்சு ரொம்ப கெட்டி கொஞ்சம் போச்சு. சஞ்சனா அடுத்து யாருக்கு? எனக்கு நோவுல அதுல இன்னொரு டம்ளர் ஊத்து. ஒரு நிமிஷம் இன்னொரு டம்ளர் ஊத்தி தண்ணி விடடா வெறும் வயித்துல தான் குடிக்கணும். காலையில் லெமன் டீ தான் குடிச்சேன். அதனால குடிங்கிடிங்க அடிங்க இது சூட்ட தணிக்குதுடாங்கிறேன். அட நல்லா தான் இருக்குது. எந்த கசப்பு பிடிக்கும் எதுவுமே சப்பனை ஊத்திரு. போது வை கீழே வை கீழே வை. ஸ்னேகா சுந்தர அவங்களுக்கு ஒண்ணுமே இல்ல ஒண்ணுமே இல்ல அத்தைக்கு ஒரு சொல்லு. ஒரு டம்ளர் குடிச்சிடணும். குடிங்க தண்ணியோட குடிக்கலாம். இது வந்து தருதருன்னு போயிடுச்சு. தருதருன்னு தண்ணி ஊத்தி பச்சை தண்ணியோட குடி நிறைய டேஸ்ட் எப்படி தான் இருக்கு? டேஸ்ட் எப்படி இருக்குது? சூப்பர். இல்ல இல்ல எந்த ஒரு இதுவும் இல்ல. கசப்பு கசப்பு எதுவுமே இல்ல. எதுவுமே இல்ல. அளவாசம் மட்டும் தான் கொஞ்சம் சஞ்சனா இருக்கு. அது எப்படி கசப்பு இருக்கு? கசப்பெல்லாம் இல்லைங்க. நல்லா இருக்கு. நார்மலா இருக்கு. நார்மலா இருக்கு. ஒண்ணும் பிரச்சனை இல்லை. வயிறு எரிச்சல்ல எப்படி இருக்கு? ஓரளவுக்கு அந்த புழு புழுன்னு இருக்குங்க. புழு புழுன்னு இருக்கு. சரி இதை வந்து நீங்க தொடர்ந்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அல்சர் ஒரே வாரத்துல அல்சர் குணமாயிரும். சும்மா அற்புதமா இருக்கு. சும்மா வந்து சாதாரண விஷயம் இது எல்லாருமே குடிக்கலாம். அல்சரு இன்னொரு டம்ளர் கூட குடிக்கலாம். குடிங்க. இதை வந்து நம்ம டம்ளர் அடிச்சு இது வந்து அற்புதமான ஒரு மருந்து. நீங்க அத்தனை ஒரு நோயை இது குணப்படுத்துது. சரிண்ணா நாளைக்கு இந்த பொரிச்சு வீட்டில் அப்படியே ட்ரை பண்ணி நம்ம அது பண்ணிடுறோம். சரி ஓகேங்களா? அப்படி அந்த ஒயர் கம்பெனி தானே இருக்குதுங்க. ஒயர் கம்பி இந்த பக்கம் வேலி படந்துருது. இல்ல இந்த பக்கம் திரும்பி எடு. அப்படி சைடு திரும்ப இரு அண்ணா தூத்து தூக்கி ஊத்து மேல. எப்படா இருக்க? இங்க வாடா. சொல்லி சொல்லு. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? அங்க பார்த்து சொல்லு. டிவி பார்த்து சொல்லு. சொல்லு கப்படாத. எப்படி இருக்குது? நல்லா இருக்கு. இந்த மூஞ்சி காமி. வா அண்ணா தூத்து பச்சை தண்ணி இடத்தா இருக்கு. அண்ணா தூத்து அவ்வளவுதான். எப்படி இருக்கு? நல்லா இருக்குதா? எந்த டேஸ்ட்டுமே இல்லை. சும்மா அப்படியே ஜூஸ் குடுக்குற மாதிரி தான் இருக்கு. எந்த கசப்பு வயசு எதுவுமே இல்லை. டேஸ்ட் எப்படி இல்லையா? இருக்கு? டேஸ்ட் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? சரி உங்களுக்கு ஒரு அருமையான இதுங்க. இந்த மாதிரி நீங்க வெய்ய காலத்துக்குள்ள ஜூஸ் மாதிரி போட்டு குடிங்க. உங்களுக்கு இந்த மாதிரி கெட்டியா பண்ணி ஏரள மாதிரிக்கு எடுத்து சாப்பிடலாம். இப்போ நான் எப்படி சாப்பிட்டேன்னா அந்த மாதிரி சாப்பிடலாம். உங்களுக்கு எப்பேற்பட்ட சூடா இருந்தாலும் சரி பண்ணுறது. மற்ற இந்த பல்ஸ் ப்ராப்ளம் எல்லாமே சரி பண்ணுறது. இது ஒரு அற்புதமான மூலிகை. சாப்பிடுங்க. நன்றி வணக்கம். இன்னும் பல விஷயங்களை அடுத்தடுத்த பதிவில் நாங்கள் போடுறோம். பாருங்கள்.